நேரம் சஹர் எப்ப செய்யறது, சஹர் நாங்க எப்ப செய்யறதுன்றதை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல செய்தி வருது. என்ன செய்தி வருது? சஹரை நபி அவங்க பிற்படுத்த சொல்றாங்க. சஹர் என்ன செய்ய? பிற்படுத்துங்கள். இதுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. ஒரு புகாரில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குந்து அத்தஸஹரு ஃபீ அஹ்லி, நான் எனது குடும்பத்தார் வீட்டில் என்ன செய்வேன்? எனது குடும்பத்தோடு சஹர் செய்வேன். அதற்கு பிறகு சும்ம தகூனு சுர்அதி அன் உத்ரிக சுஜூத மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அதற்கு பிறகு சுபஹுடைய ஜமாத்தை அடைவதற்காக வேகமாக எங்க போவேன்? மஸ்ஜித் நபவிக்கு, நபி அவங்க தொழுவிப்பாங்களே அந்த பள்ளிக்கு நான் விரைந்து செல்வேன். எனது வீட்டில் சஹர் செஞ்சுட்டு நான் என்ன செய்வேன்? விரைந்து செல்வேன் என்று சொல்றாங்க. அப்ப விரைந்து செல்வதென்றா என்னது? சஹரை பிற்படுத்த வேண்டும் என்பது இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது. அதே போன்று இன்னொரு செய்தியில வருது. என்ன செய்தி? அந்த செய்தியில கேட்கப்படுது. என்ன கேட்கப்படுது? அதாவது அந்த சஹாபி சொல்றாரு, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சோம்? சஹர் செஞ்சோம். சஹர் செஞ்சுட்டு தொழுகைக்காக நபி அவங்க எழுந்தாங்க என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் கேட்கிறாரு, சஹருக்கும் சுபஹுடைய தொழுகைக்கும் இடையில எவ்வளவு நேரம்? சஹர், நீங்க சஹர் செஞ்சதுக்கும் சுபஹுடைய தொழுகைக்கும் இடையில எவ்வளவு நேரம் இருந்துச்சு என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, கத்ர 50 ஆயா, 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம். இந்த செய்தியும் புகாரில் வருது. 50 வசனங்கள் ஓதக்கூடிய ஒரு இடைவெளி தான் இருந்தது. எனவே இந்த ஹதீஸை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் சஹரை பிற்படுத்த வேண்டும் என்பது விளங்குது. அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் சஹர நேரத்தோட செஞ்சுட்டு தூங்கிடுவாங்க, சுபஹ் கிடையாது. சஹர நேர காலத்தோட செஞ்சுட்டு செஞ்சிருவாங்க, தூங்கி விடுவார்கள், சுபஹ் கிடையாது. சுபஹுடைய ஜமாத் அவங்க சுபஹே கிடையாது. இங்க நபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சஹரை நீங்க பிற்படுத்துங்க, சஹரை நீங்க என்ன செய்ய? பிற்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அதே போன்று இன்னொரு சட்டத்தையும் விளங்க வேண்டும். ஏன்னா சிலரை அலட்சியமாக அவங்களுக்கு ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டது என்று தெளிவா தெரிஞ்ச பிறகு சாப்பிடுறாங்க. ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டது, அதுக்கு பிறகும் தண்ணீரை குடிச்சு கொண்டு திண்டு கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு அலட்சியம். இது எப்படின்னு சொன்னா இது இப்படி ஒரு அதாவது முடியும், இது ஒரு ஏழுமான ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிறாங்க. புகாரில வருது ஹதீஸ். என்ன ஹதீஸ் வருது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 முஅத்தின்கள் இருந்தாங்க. எத்தனை முஅத்தின்? 2 முஅத்தின். அன்ன பிலாலன் கான யுஅத்தினு பில்லைல், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இரவுல அதான் சொல்லுவாங்க, அதாவது ஃபஜ்ருடைய முன்னேரத்துல அதான் சொல்லுவாங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, குலு வஷ்ரபு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்லுவாங்கன்னா நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. எதுவரை? ஹத்தா யுஅத்தின இப்னு மக்தூம், இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்லும் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், குடிக்கலாம், உண்ணலாம், பருகலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்னு மக்தூம் எதுக்கு அதான் சொல்லுவாங்க? ஃபஜ்ருக்கு தான் சொல்லுவாங்க. இப்ப நாங்க தொழுறமே ஃபஜ்ரு, இந்த ஃபஜ்ருக்கு தான் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்லுவாங்க. இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அதான கேட்டீங்கன்னு சொன்னா சாப்பாட்டை நீங்க நிறுத்துருங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அப்ப ஃபஜ்ருடைய அதான் ஒருத்தர் கேட்பார் என்று சொன்னா அவர் உண்ணுவதை பருகுவதை நிறுத்திவிட வேண்டும். அது இந்த ஹதீஸ் சொல்லுது. இது எதுல வருது? புகாரில வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. இதுல இன்னொரு சட்டத்தை சொல்லணும். என்ன சட்டம் சொன்னா, இந்த ஹதீஸ் வச்சு தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க? கூடுதலா இதுல இது பண்ணுவாங்க. இது அபூதாவுதுல வர செய்தி. என்ன செய்தி? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு செய்தி வருது. இதா சமிய அஹதுக்கும் நிதா, உங்கள் யாராவது ஒருத்தர் சுபஹுக்குரிய அதான கேட்டால், வல் இனா அலா யதிஹி, அவரது கையிலே பாத்திரம் இருக்கிறது. அவருடைய கையில் என்ன பாத்திரம் இருக்கிறது? உணவு பாத்திரம் இருக்கிறது, உணவு தட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, ஃபலா யலாஹு ஹத்தா யக்லி ஹாஜதஹு மின்ஹு, அவர் தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் வரைக்கும் பாத்திரத்தை கீழே வைக்க வேண்டாம், அவர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு செய்தி வருது. இந்த செய்தி எதில் வருது? அபூ தாவூத், இப்னு மாஜால வருது. ஷேக் அல்பானி அவங்க இந்த ஹதீஸ் ஹசன் சஹீஹ் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க எடுக்க வேண்டிய சட்டம் என்னன்னு சொன்னா, இதுல ஒரு சட்டம் இருக்கிறது. ஒருத்தர் சாப்பிடும் பொழுது அதான் கேக்குது என்று சொன்னா அவருக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம், தேவையான அளவு எடுத்துக்கொள்ள முடியும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதே போன்று அஹ்மதிலும் ஒரு செய்தி வருது. இதா சமி அஹதுக்குமுல் அதான, உங்கள் யாராவது ஒருத்தர் அதானை கேட்டால் அவருடைய உணவு தட்டு கையில இருக்கிறது என்று சொன்னால் அவர் தனது தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அந்த தட்டை வைக்கட்டும் என்று நபி அவங்க சொல்றாங்க. எனவே இந்த ஹதீஸோட அடிப்படையில் நாங்கள் விளங்க வேண்டிய சட்டம் என்று சொன்னா, நாங்க சாப்பிடும் பொழுது அதான் சொல்லப்படுதுண்டா நமக்கு என்ன செய்ய முடியும்? தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம், சாப்பிடலாம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு அதாவது அதான் சொன்னதுக்கு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறது, அதான் தெளிவா சொல்லப்பட்டது என்பதற்கு பிறகு ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் நாங்க ஆதாரம் எடுத்துக்கொள்ளப்படாது. அதே போன்று நாங்க இது என்னது ஒரு அனுமதியாக எடுத்துக்கொள்ள தவிர தொடர்ச்சியான ஒன்றாகவும் வைத்துக் கொள்ள கூடாது. எனவே இது சஹரோடு சம்பந்தப்பட்ட செய்திகள், சஹரோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். சஹருடைய சிறப்பு நாங்க பார்த்தோம்,
சஹர் ஒருத்தர் எப்ப செய்ய வேண்டும்ன்றதை பார்த்தோம். அதே போன்று ஒருத்தர் வந்து ஃபஜ்ருடைய அதானை வந்து தெளிவாக கேட்கும் பொழுது, இதில் இன்னொரு முக்கியமான சட்டம் உங்களுக்கு சொல்றது. என்ன சட்டம் கேட்டீங்கன்னா, எங்களோட ஊர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட ஊர்களில் என்ன செய்வாங்க, வானொலியில் அறிவிப்பாங்க சஹர் முடிவு நேரம். என்ன அறிவிப்பாங்க? சஹர் முடிவு நேரம் என்று அறிவிப்பாங்க. ஃபஜ்ருடைய அதானுக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பு அல்லது ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பு அறிவிப்பாங்க சஹர் முடிவு நேரம். இப்படி அறிவிக்கலுமா? இப்ப நபி அவங்க புகார்ல சொன்ன ஹதீஸ் என்னது? இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அதானை கேட்கும் வரை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு சாப்பிடலாம். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அதானை கேட்டீங்களா, சாப்பாடு என்ன செய்யுங்க, நிறுத்திருங்க. அப்ப ஃபஜ்ருடைய அதான் வரை ஒருத்தருக்கு என்ன செய்யலாம், சாப்பிட முடியும், உண்ண முடியும், பருக முடியும். அப்ப சஹருடைய முடிவு நேரம் என்று அறிவிப்பதற்கு யாருக்காவது அதிகாரம் இருக்கிறதா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? சூரத்துல் அஹ்ஸாப்ல வமா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்திலே தீர்ப்பளித்து விட்டால் மூமினான ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சொந்த முடிவுகளை, சுய முடிவுகளை கொண்டு வருவதற்கு அதிகாரம் இல்லை. அப்ப நீங்க இந்த சஹருடைய முடிவு நேரம் என்று அறிவிப்பது ஒரு பித்ஆ, ஒரு நூதன வழிமுறை. இது வழிகேடு. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஃபஜ்ருடைய அதான் வரை ஒருத்தர் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துக்கிறோம், நிறைய பேர் இந்த சஹருடைய முடிவு நேரத்தில் எழுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, எதுவும் குடிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, சஹர் முடிவு நேரம் ஆயிட்டே, ஃபஜ்ருடைய அதானுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, ஃபஜ்ருடைய அதானுக்கு இன்னும் அதிகமான நேரம் இருக்கிறது. சஹருடைய முடிவு நேரத்துக்கு பிறகு எழும்பிய பலர், தூக்கத்தை விட்டு எழும்பிய பலர் என்ன செய்யாம, சாப்பிடாம குடிக்காம நியத்து வைக்கிறாங்க. என்ன காரணம்? சஹருடைய முடிவு நேரம், சஹர் முடிஞ்சிட்டு என்ற காரணம். இதுல வந்து எந்த ஆதாரமும் அடிப்படை கிடையாது. ஃபஜ்ருடைய அதான் வரை ஒருவருக்கு சாப்பிடுவதற்கு, உண்ணுவதற்கு, பருவதற்குரிய நேரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தொடரான வகுப்பில் நாம் ரமதான் மாதத்திலே செய்ய வேண்டிய விசேஷ வணக்கங்களில் ஒன்றான நோன்பை பற்றி, நோன்புடன் தொடர்பட்ட அதனுடைய சிறப்புகள், நோன்பின் நீயத், அதே போன்று சஹருடைய நேரத்தின் சிறப்பு, சஹர் உணவை உட்கொள்வதனுடைய சிறப்பு என்பதை பற்றியெல்லாம் இதற்கு முந்தைய வகுப்புகளில் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புவது, ஒரு நோன்பாளி செய்ய வேண்டியவைகள் என்ன, ஒரு நோன்பாளி செய்யக்கூடாதவைகள் என்ன என்பதை பற்றி தான் முதலாவதாக நாம் இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறோம். நாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னோம், நோன்பு என்பது ஒரு மிகவும் சிறந்த ஒரு வணக்கம்.